ஹே எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஐஃபோன் 13க்கான ரிவ்யூ. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஆண்ட்ராய்டு யூஸர். இது வரைக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோன் யூசேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணதில் இருந்து ஃபர்ஸ்ட் iOS எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். போத் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் வீடியோஸ் கம்ப்ளீட்லி ஷார்ட் இன் ஐஃபோன் 13 ஸோ தட் யூஸரான உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதனால தான். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஆக்சுவலாக 2 days பேக் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் இருந்துச்சு. ஸோ ஐஃபோன் 13 ஆர்டர் போட்டிருந்தேன். ஆர்டர் பண்ணும்போதே எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. லைக் ரீசெண்ட் டேஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஐஃபோன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ள செங்கல் இருக்கிறது, சோப்பு டப்பா இருக்கிறது, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து சம்திங் 35 rupees ஒரு 12 சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து அது போட்டு அப்ளை பண்ணி வச்சிருந்தேன். நான் என்ன நினச்சேன், ஓப்பன் பாக்ஸ் டெலிவரினா எப்படி நம்ம வீட்டுக்கு வரும், நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணும்போது அன்பாக்ஸ் பண்ணுறத ஒரு வீடியோ எடுத்துக்குவோம், அந்த டெலிவரி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்க முன்னாடியே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓடிபி சொல்லிக்கலாம். இதுதான் ஆக்சுவல் பிளான். ஸோ அன்பாக்சிங் வீடியோ போடுறது தான் என்னோடய ஆக்சுவல் பிளானே. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் என்னோடய பழைய வீட்டோட அட்ரஸ் கொடுத்துட்டேன். ஸோ அவன் வந்து எங்கே போட்டாங்கன்னா அங்கே போயிட்டாங்க. நான் அப்புறம் அங்கே போனால் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. லைக் நம்ம வந்து இவ்வளோ மணி சேவ் பண்ணி ஒரு ஐஃபோன் வாங்குறதே வந்து ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணலாம். டு பி ஹானஸ்ட், மோர் தேன் ஃபியூச்சர்ஸ் ஐ எக்ஸ்பெக்டட் அ ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் வைல் பையிங் அன் ஐஃபோன். ஸோ நான் அங்கே போயிட்டேன். அந்த டெலிவரி பண்ணவங்க இல்லையா, அவங்க தான் இந்த பாக்ஸே பிரித்தேன். ஸோ உங்களுக்கு இது கேட்கறதுக்கு சில்லியாக இருக்கலாம், அதுதான்டா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இவ்வளோ மணி போட்டு நம்ம வாங்குவோம், அட்லீஸ்ட் இந்த பாக்ஸ் கவரையாச்சும் நம்ம பிரிச்சிருக்கலாம் இல்லையா. ஸோ அதுவும் சான்ஸ் கிடைக்கல. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஐஃபோன் பாக்ஸுங்க, இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நான் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 62,999, அதாவது 63,000க்கு 1 rupee கம்மி. ஸோ அதுக்கு ஐஃபோன் வந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி இருந்துச்சு. ரொம்ப ஸ்லிம்மான பாக்ஸு. நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்ன நினச்சேன்னா, இந்த பாக்ஸ்குள்ளேயாடா சோப்பு டப்பா செங்கல்லாம் வச்சுங்க, இதுக்குள்ளே ஃபோன் வைக்கிறதே கஷ்டமாக இருக்குதுங்க, இதுக்குள்ளே எப்படி தான் அதெல்லாம் வச்சானுங்களோ எனக்கு இன்னும் தெரில. ஸோ பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருந்துச்சு. அண்ட் தென் பாக்ஸ் ஓப்பன் டைப் பார்த்தீங்கன்னா ஸோ என்னடா ஃபோன் இல்லை அப்படின்னு பார்க்குறீங்களா. ஸோ அந்த ஃபோனில் தான் நான் ஃபிலிம் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக ஐஃபோன் 13 தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ பார்க்குறவங்களுக்கும் தெரியும் இல்லையா வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கு, ஸோ என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் டேரெக்டாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த ரீசனுக்காக தான். நான் ஏன் பாக்ஸை பற்றி இவ்வளோ சொல்கிறேன்னா, ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ பாக்ஸ் டிசைன் பண்ணுறதுக்குனே தனியாக இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ஜஸ்ட் இந்த பாக்ஸ் டிசைன் பண்ணுறது. ஸோ பல கோடி செலவு பண்ணி இன்ஜினியர்ஸ் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணி இந்த பாக்ஸ் ரெடி பண்ணுறாங்க. டு பி ஹானஸ்ட், இந்த பாக்ஸே ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் தான். ஏன்னா இந்த பாக்ஸே பிடிக்கல. இத்தனை வருஷமாக ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி, லைக் இத்தனை வருஷமாக நான் கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் வாங்கியிருப்பேன். லைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டே இருந்தேன். ஸோ எல்லா டைமும் ஒரு ஃபோன் பாக்ஸ் வருதுன்னா எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த ஃபோன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதும் சரி, அது ஒரு தனி எக்ஸைட்மெண்ட்டுன்னு வைங்களேன், புது ஃபோன் ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறது. பட் இந்த பாக்ஸை பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. இதுக்குள்ளே ஃபோன் இருந்துருமா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு இதாக தான் இருந்துச்சு. ஸோ ஓப்பன் பண்ணோம்னா, ஸோ இதுக்குள்ளே என்ன கேஜெட்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபோன். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபோன் இருந்துச்சு, சிம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்னிங் கேபிள். ஸோ டைப் சி லைட்னிங் கேபிள் இது. ஸோ இதுக்கு வந்து நம்ம அடாப்டர் தனியாக தான் வாங்கணும். ஐஃபோன் யூசர்ஸ் மோஸ்ட்லி தெரியும், பட் ஃபஸ்ட் டைம் ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஃபோன் ஷிஃப்ட் ஆகிறவங்களுக்காக சொல்கிறேன். இதுக்கு வந்து தனியாக நம்ம தான் அடாப்டர் வாங்கணும். அதுவும் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட வேல்யூவே கிட்டத்தட்ட 2,000. ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் கூட எனக்கு கொஞ்சம் பெருசாக தெரியுது ஐஃபோன் பாக்ஸை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
சிம் கார்டு எஜெக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளே வந்து என்னென்னா டிசைன்ட் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா. ஸோ கலிஃபோர்னியாவில் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போட்டிருக்கானுங்க, எங்கே பண்ணாங்களோ. யா, ஸோ சிம் எஜெக்டர் அதெல்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் ஸ்டிக்கர். ஸோ ஒன்று ஓகே, ஆப்பிள் ஸ்டிக்கர் ஓகே, மேபி ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா டிவியில் கீழே ஒட்டி வைக்க யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட அந்த மேனுவல் இவ்வளோ தான், ஃபோன் பாக்ஸ்குள்ளே எவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது ஃபோன் அவ்வளோதான். ஆக்சுவலாக அந்த மேனுவல் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் மேனுவல் வச்சு பெருசாக தருவானுங்களா. அட்லீஸ்ட் லைக் ஃபோன் எனக்கு தெரியும், ஃபோன் இந்த வேல்யூக்கு ஒர்த்து அதெல்லாம் எனக்கு தெரியும். பட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க ஃபஸ்ட்டு என்ன பார்த்து கால்குலேட் பண்ணுவோம், ஓகே ஃபோன் இருக்குது, மற்ற ஆக்சசரிஸ் என்ன இருக்குது, உள்ளே என்னென்ன இது பண்ணி வச்சுருக்காங்க, இதெல்லாம் தான் நம்ம அந்த ஃபோன் வாங்குறதுக்கான அந்த ஒர்த்தை வந்து நமக்கு எடுத்த உடனே கொடுக்குற விஷயம், இம்ப்ரெஸ் பண்ணுற விஷயம். ஸோ அதுலேயே கொஞ்சம் அதுதான் பேசிக்லி ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஃபோன் ஷிஃப்ட் ஆனால் இதுதான் அப்படின்னு சொல்லி நாமளே மனசு தேர்த்திக்க வேண்டியதான். ஸோ இது ஒன்று இருக்குது. இதுலேயும் எதுவும் பெருசாலாம் இல்லை, வழக்கம் போல தான். சார்ஜ் போட்டு ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க, பேட்ரி அண்ட் சார்ஜிங் என்னென்ன, இது நெருப்பில் போட்டுறாதீங்க. ஏன்னா எனக்கு வேறு வேலை இல்லையா, ஐஃபோன் வாங்கி நெருப்புலையாட போட போகிறேன். ஸோ அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க, ஒரு 3 pages அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போது பாக்ஸை பற்றி என்னோட கதறல்கள்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஐஃபோனுக்கான ரிவ்யூ பார்ப்போம். டு பி ஹானஸ்ட் என்னோட பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா கேமரா தான். ஐஃபோன் வாங்கினதுக்கான மெயின் பர்பஸே கேமரா அண்ட் தென் ப்ராசஸிங் ஸ்பீட். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஐஃபோனை நான் சூஸ் பண்ணேன். அண்ட் கேமரா குவாலிட்டி இஸ் பர்ஃபெக்ட். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதை விட ஒரு % அதிகம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு கேமரா குவாலிட்டி இஸ் சூப்பர், கம்ப்ளீட்லி சரி. லைக் ஒன்ஸ் நான் ஃபோன் ஸ்விட்ச் ஆன் பண்ணதும் எனக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே கேமராக்குள்ளே தான் போனேன். போயிட்டு ஒரு 10 ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து பார்த்துட்டு ஓகே எனக்கு கேமரா பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஐ. ஸோ லைக் பேசிக்காக ஆண்ட்ராய்ட்லேருந்து iOSக்கு ஷிஃப்ட் ஆகிறதுனால யூஐ கொஞ்சம் டஃப். மேபி 1 வீக் ப்ராக்டிஸ், லைக் 1 வீக் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ப்ராக்டிஸ் ஆகிரும், அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்க வாய்ப்பு உண்டு. பட் அட் த பிகினிங் இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக வந்து ப்ளே ஸ்டோர் இருக்கு இல்லையா, ஸோ நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்டில் ப்ளே ஸ்டோர் இருக்கும், இதில் வந்து ஆப் ஸ்டோர் சம்திங். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 minutes ஆச்சு. ஃபோன் ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே கொஞ்சம் ஆப்ஸ் தான் இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேருந்தே கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த ஆப்பிள் ஸ்டோர்னு ஒரு ஆப் இருக்குது. ஆப்பிள் ஸ்டோர் ஆப் வந்து என்னென்னா எங்கே ஃபோன் விற்குது, நியர்பை ஆப்பிள் ஸ்டோர்ஸ் அதெல்லாம் காமிக்கிற ஆப். நான் அதுக்குள்ளே போயிட்டு ஸ்டோருன்னு இருந்துச்சு, ஆப்பிள் ஸ்டோர்னு இருக்குது, ஸோ இதுதான் ஆப்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே போயிட்டு தேடிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு என்னோடய யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால. போக போக பழகிடும். ஸோ அது இருந்துச்சு. தென் யூசர் இன்டர்ஃபேஸ் சூப்பர், லைக் ஸ்பீட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டிஸ்பிளே ஸ்விட்சிங் டைம், ஸோ இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த வகையில் எனக்கு வந்து ஓகே, ஸோ ஃபைன், கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் ஆகிட்டோம்னா இது நமக்கு அடாப்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீட், ப்ராசஸிங் ஸ்பீட். ஸோ ப்ராசஸிங் ஸ்பீட் பக்கா. சில கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணி பார்த்தேன், பக்காவாக இருந்துச்சு. எனக்கு அதில் சூப்பர் இன்வால்வாக இருந்துச்சு. லைக் கேமிங்கோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவல் இருந்துச்சு. லைக் இத்தனை நாளாக நான் கேம்ஸ் விளாட மாட்டேன், எப்போவாச்சும் லைக் இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நான் கேமே விளாடுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இட் வாஸ் கூல். லைக் நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தது OnePlus Nord. ஸோ அதில் விளையாண்ட கேம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இதில் விளையாண்ட கேம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. லைக் வி கேன் ஃபீல்னா விசிபிளி லைக் எப்படி இருக்குது, அந்த விஷுவல்ஸில் எப்படி இருக்குது, ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகிற ஸ்பீடு, நம்ம டச் ரெஸ்பான்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே பார்க்காங்க சூப்பர் வேல்யூ. லைக் இந்த அமௌண்ட்டுக்கு இது வேல்யூவாக இருந்துச்சு. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் குட், கேமரா குட்,
இன்பில்ட் மைக் குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் தென் ஆப் ஸ்விட்சிங் டைம்ஸ் சூப்பர். லைக் ஆக்சுவலாக இதே ஃபியூச்சர் வந்து எனக்கு ஒன் ப்ளஸ்லேயும் கொடுக்குறாங்க. லைக் நீங்கள் வந்து கார்னர்லேருந்து ஸ்வைப் பண்ணால் அடுத்த ஆப் ஸ்விட்ச் ஆகும், கார்னர்லேருந்து ஸ்வைப் பண்ணால் எகெயின் அடுத்த ஆப் ஸ்விட்ச் ஆகும். ஸோ சேம் ஆப்ஷன் இதுலேயும் இருக்குது. அதில் யூஸ் பண்ணுறதுக்கு இதில் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்பீட் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு பட்டது இந்த நாட்ச். ஸோ நிறையா பேர் இதை ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. ஆப்பிள் நாட்ச் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான். மேலே அந்த பிளாக் கலர் பாக்ஸ் இருக்கும், வீடியோஸ் பார்க்கும்போது அதில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. வேறு டிஸ்அட்வான்டேஜ்னு இதில் பெருசாக எதுவும் இல்லைங்க. அண்ட் தென் பேட்ரி, சாரி முக்கியமான விஷயத்து மாதிரி தெரியலையா, பேட்ரி. நானும் நிறையா ரிவ்யூஸில் பார்த்துருக்கேன். பேட்ரி பற்றி எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஐஃபோன் 13 ஐஃபோன் ஃபஸ்ட்லேருந்தே ஐஃபோன் 11 கூட அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. ஐஃபோன் 13 தான் பேட்ரி பற்றி நிறையா கம்ப்ளைண்ட்லாம் இருந்துச்சு. ஐ எம் ஃபேஸிங் த சேம் இஷ்யூ. லைக் ஈவன் நான் வாங்கி 1 டே தான் ஆகுது. நான் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணப்போ இருந்த சார்ஜிங் கெப்பாசிட்டிக்கும் இதுக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் ஓகே தான், இருந்தாலும் நான் யூஸ் பண்ண சார்ஜ் எவ்வளோ குறையுது நான் டெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். பயங்கரமாக ட்ரெயின் ஆகுது. அதுவும் இல்லாமல் நான் வாங்கின இதே டைம் தான் வந்து அந்த புது iOS 16.2 சம்திங். ஸோ அது ரிலீஸ் ஆகிருந்துச்சா, ஸோ அதுவும் அப்டேட் போட்டாச்சா. அந்த அப்டேட்லேருந்து தான் நிறையா பேர்த்துக்கு பேட்ரி ட்ரெயின் ஆகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட்லாம் வந்துருந்துச்சு. ஸோ பேட்ரி ட்ரெயினேஜ் இஷ்யூஸ் தான். ஸோ சீக்கிரமாக ட்ரெயின் ஆகுது, எல்லாம் ஃபைன். பட் இருந்தாலும் இந்த ஐஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்து தான். லைக் what I expected. So I didn't expect a good battery backup kind of thing. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜஸ்ட் கேமரா குவாலிட்டி. நான் எடுக்க போகிற ஒரு 10 minutes வீடியோவுக்கு ஒரு பேட்ரி பேக்கப் இருந்தால் போதும், அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. அண்ட் தென் எனக்கு வந்து வீடியோ எடிட்டிங்க்கு வந்து கொஞ்சம் ப்ராசஸர் நல்லா இருந்தால் தான் வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும். அந்த ரெண்டரிங்கில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கும் போதெல்லாம் வீடியோ எடிட்டிங் வந்து இந்த மாட் ஆப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதாவது மாட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த iOSல எப்படின்னு எனக்கு தெரில. எல்லாத்துக்கும் பே பண்ணி தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். பட் ஸ்டில் இட்ஸ் ஒர்த் இட். லைக் ஐ வாண்டட் டு ஃபீல் அண்ட் ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க சும்மா பிராண்டுன்னு சொல்லி வாங்காத, எல்லோரும் வாங்குறாங்க அதனால இது ஒரு பிராண்டை ஸ்டேட்டஸ் காமிக்கிறதுக்காக வாங்காத அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அந்த ரீசனுக்காக எதுக்குமே வாங்கலை. எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே இந்த ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு ஒரு மார்க் நான் வச்சுருந்தேன். ஸோ நான் இதை அப்டைன் பண்ணிட்டேன்னா, இந்த ஏஜில் இந்த கோலை நான் ரீச் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நான் ஐஃபோன் வாங்குவேன். அட் த சேம் டைம் லைக் ஐஃபோன் 13 ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அப்போவே எனக்கு வந்து ஐஃபோன் 13 வாங்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மணி என்கிட்ட அப்போவே இருந்துச்சு, பட் நான் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அது ரீச் ஆனதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கோல் ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். ஸோ லைக் ஈவன் நான் வந்து ஆஃபர் அதுக்கெல்லாம் கூட செக் பண்ணிலாம் வெயிட் பண்ணல, வந்துச்சு, ஆர்டர் போட்டாச்சு, வாங்கியாச்சு, அவ்வளோதான். அண்ட் மைண்டில் இருந்துச்சு ஐஃபோன் 14 வாங்கலான்னுங்கிற ஐடியா மைண்டில் இருந்துச்சு. பட் I thought that so for now I can invest only in iPhone 13. If I feel comfortable and better, then I can upgrade to iPhone 14 in future. So எப்போவுமே நமக்கு வர இன்கமுக்கும் நம்மளோட ஹோமில் நடக்கிற எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தான் நம்ம எதுவும் பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ ஃபார் நவ் ஐ எம் ஹாப்பி வித் iPhone 13. திஸ் இஸ் வாட் ஐ நீட் as well. எகெயின் இது எனக்கு ஒரு லெவல் அப்டைன் பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்தது போகணும்னு தோணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தோணும்போது ஐஃபோன் 14 அப்கிரேட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் கேன் வி பை ஐஃபோன் 13, ஐ கேன் கேரண்டி யூ தட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சேம் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் தான் நீங்களும் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஐஃபோன் 13 போகலாம், தப்பே இல்லை. நான் எகெயின் ஒரு 30 days யூஸ் பண்ணிட்டு இன்னொரு ரிவ்யூ போடுறேன். லைக் இது ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி தான். நான் உடனே ஒரு 30 days யூஸ் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போடுறேன். லைக் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒன்று பிடிக்கும், அப்புறம் போக போக பழகிடுச்சுன்னா ஒரு சில விஷயங்களை பிடிக்காமல் போகும் இல்லையா. ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் 30 daysக்கு அப்புறம்.
if you like this video, subscribe to my channel, like the video, comment எல்லாம் பண்ணிடுங்க. நானும் எல்லா வீடியோவுக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன், அதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. வியூஸ் அதிகமாக போகுது, ஆனால் சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்குது. யா பாருங்கள். டேக் கேர், பாய், ஸ்டே டியூன்ட்.